சமையல் நண்பன் 2 பேரும் ஒரே தட்டில் சார் முடிஞ்சுட்டான், அன்னைக்கு முடிச்சுட்டான், அன்னைக்கே சொல்லி முடிச்சுட்டான், நண்பன் சொல்லிட்டா. அந்த பொண்ணு அப்பவே நினைக்கும் இவனை முதல்ல கட் பண்ணி விடணும், கம்முன்னு இருக்கலாமே. இல்லை. அப்ப ஏன்னா அந்த நட்பு எதுக்கு உரியது? என் தலைவன் எனக்கு உரியவன், என் தலைவன் எனக்கு உரியவன். இந்த இடத்துல யாருமே கிடையாது, நான் இறைவனும் நான் மட்டும்தான். என் தலைவன் அவனுக்கு எனக்கு உள்ளதுதான் பந்தம். இது எப்படி பந்தம்னா சன்மார்க்கம் என்று சொல்கிறார். இந்த சன்மார்க்கத்தில் மிகச்சிறந்த ஒரு இடத்துல இருந்தவர் இன்றைய நம்ம காலகட்டத்திலே இருந்த வல்லல் பெருமான். இப்ப சொல்றாரு, ரொம்ப அற்புதமா இருக்கு. இதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் படிக்கிற காலத்துல தான் நான் தமிழ் படித்தேன். பூம்புகார் கல்லூரியில் தான் தமிழ் படிக்க போறேன். அப்போ அது படிக்க போகும்போது மேக்ஸும் போடுறேன், தமிழும் போடுறேன். இங்கே வரல, நான் வந்துருந்தா வேற மாதிரியா இருக்கும். மேக்ஸும் கிடைக்குது, தமிழும் கிடைக்குது. நான் மேக்ஸ் போகலை. ஏன்னா மேக்ஸ் போனால் படிக்க சொல்லுவாங்கல்ல, கணக்கு போடணும்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சும்மா தான் ஏதோ சொல்லி கொடுப்பாங்க, நம்ம அப்படியே வந்துடலாம் அப்படின்னு உள்ளே போனாங்க தான். என்னுடைய நோக்கம் வேற. என்சிசியில் சேர்ந்து நம்ம வந்து பாடலில் வேலை செய்யணும், மக்களுக்காக தொண்டு செஞ்சு ஏதோ ஒரு உள்ள உணர்வு ஒன்று இருந்து நம்மளை அப்படி வழி நடந்துச்சு. அங்கே அன்றாபிசர் எல்லாம் இங்கே கூட வந்திருக்கு. ஆனால் தமிழ் அப்படி விடலை, உனக்கு இந்த வேலை தான், நீ போ அப்படின்னு இங்கே அனுப்புது. அப்போ நினச்சி பாருங்க, அந்த ஞானத்தோடு உனக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த வேலையை செய்யறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. ஞானத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு போ, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போ. அங்கே போன பண்ணி தான் தெரியுது எல்லாம் ஆக்சிடென்ட் திட்டமிட்டது கிடையாது, ஆனால் தீர்மானிக்கப்பட்டது. அங்கே போயிட்டு ஒரு இடத்துல போகிறோம், என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறோம், இன்னைக்கு என்ன? ராஜ்குமார்லாம் இருக்காரு. பௌர்ணமி, ஒரு ஆசிரியர், நூலாசிரியர், அவர் வந்து பேச போறாரு. எங்க ஒரு கோயில பேச போறாரு. ஏன் நீங்கெல்லாம் வாங்க தம்பிங்களா அப்படிங்கிறாரு. அகத்தியலிங்க அங்க துறை தலைவராக இருக்கார். அகத்தியலிங்க எல்லாம் வருதரை அவங்களாம் முடிச்சுட்டு வெளில போயிட்டாங்க. ஆனால் வருவார், ஐயா வருவார், அவர்களெல்லாம் பேசுவோம். அப்போ அவர் போறாரு, நாங்கள் அவர் கூட போகிறோம். போகும்போது சொன்னாங்க, நாங்கள் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சாப்பாடு போடுவாங்க. அதை விட எங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, கடைசியில் சாப்பாடு போடுவாங்க. ரைட், போனோம். போயிட்டு அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. ஐயா எத்தனை மணிக்கு சாப்பாடு போடுவாங்க? நான் பேசி முடிச்சோடனே போட்டுருவாங்க பார்ப்பேன். சரி போட்டாங்க, சாப்பிட்டோம். முடிச்சுட்டு வெளியில் வரும்போது சதை பொண்ணெல்லாம் வச்சுட்டு சாமியாரெலாம் உள்ள அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, நம்ம வந்த வேலை சாப்பாடு தானே அப்படின்னு சாப்பிட்டு போயாச்சு. இன்னைக்கு திருவாவூர்துறை ஆதீனத்தில் உவே சாமிநாத ஐயரை நம்ம மறக்க முடியாது. உவே சாமிநாத ஐயரை அதை விட தேப்போ மீனாட்சி சுந்தரனாரை மறக்க முடியாது. அவருடைய மாணவராக இருக்கக்கூடிய சிங்கரவேலன் ஐயாவையும் மறைக்கக்கூடாது. நினைச்சு பாருங்க, என்ன காரணத்துக்காக நான் அங்கே போனேன்னா புரியவே இல்லை. இப்ப புரியுது. இப்ப திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் 4 தலைவர்கள் இருந்தாங்களே, சமய தலைவர்கள். அதே நேரத்தில் இது வந்து உணர்வு சார்ந்தது. தோடுடைய செவியன் விடையேறி அந்த உணர்வு பாடும்போது நமக்கு ஒரு உணர்வு வருது இல்லை. ஆனா இதை வச்சுக்கிட்டே வாழ்க்கை நடத்த முடியாது. கணக்கு தெரியணும், கணக்கு போட்டு சொல்லணும். எதனால இந்த உலகம் வருகிறது, இந்த உலகத்துக்கு ஒரு தலைவன் எப்படி இருக்கிறான் சொல்லணும். அப்ப அறிவு சார்ந்த சமுதாயம் நமக்கு வேணும். 4 பேர் வர்றாங்க, மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம். அப்புறம் தான் போய் படிக்கிறவங்கெல்லாம். அப்புறமா தான் தெரிஞ்சது, அந்த உமாபதி சிவத்தினுடைய கோயில்ல போய் தான் நாங்கள் பௌர்ணமி பூஜைக்கு சாப்பிட்டாளுன்னு தெரியுது. எத்தனை பேருக்கு தெரியும் கொற்றவன்குடி என்ற ஊர் இருக்கிறதே, அது எத்தனை பேருக்கு தெரியும்னா நம்ம மண்ணுக்கே தெரியாது. இப்ப நான் கிருஷ்ணகிரியில் இருக்கேன், சென்னையில போய் பேசுறேன், கொற்றவன்குடியா ஐயா அங்க நீ போயிருக்கீங்களா அப்படியே கும்பிடுறாங்க. நான் போகலைங்க, சாப்பிட்றதுக்கு போனேங்க, சாமி கும்பிடத்துக்குலாம் போகல, ஏன்னா நமக்கு தெரியும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கொற்றவன்குடியில உமாபதி சிவாச்சாரியார் அங்க இருந்திருக்கிறார், அருணந்தி சிவம் இருந்திருக்கிறார். என்ன பரம்பரை இது? திருக்கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லிப்பாரு. என்னன்னா ஞானத்தோடு தொடர்புடையது. அப்ப ஞான சம்பந்த பெருமான் தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காண்டுடைய சுடலை கொடி பூசி, இது எல்லாம் பக்தி மார்க்கத்தை வளர்த்தாரு. என்னன்னா அறிவு பாதி உணர்வு பாதி கலந்ததுதான் இந்த வாழ்க்கை. அப்ப இந்த வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு 120 ஆண்டுகள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும். ஏன்னா இந்த கருத்து படிமம், காட்சி படிமம் சொல்லணும்ல, சொன்னா புரியணும்ல. அப்ப கருத்து இருக்கணும், காட்சி படிமம் மனசுல உட்காரணும். அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா,
நான் என்ன சொல்றேன், என்ன பலன் எனக்கு கிடைக்கும். அப்ப மெய்கண்டர் என்ன சொல்றேன்னா, இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னா, அவன் அவள் அது என்ன அவை மூவினையின் தோற்றிய திதியே ஒடுங்கிய மனத்துள்ளதான் அந்த மாதி என்பனார் புலவர். தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் பிரம்மாபுரம் வேண்டிய பெம்மான் சொல்லிட்டாருல. இதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்னா, இது அறிவினுடைய, இது உணர்வினுடைய உச்சம், இது அறிவினுடைய உச்சம். ரெண்டும் சமமாக ஒரு இடத்துல சந்திக்குது, சந்திக்க வேண்டும். நம்ம உடம்புல பாதி உணர்வு பாதி அறிவு. இன்னும் கூட இன்னும் சொல்லணும்னா, நம்ம மனித பிறவிகள் எடுத்து எல்லாரும் மனிதர்களா? இப்படி கேட்டான்னு சொல்ல மாட்டீங்க. நம்மளாம் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படி யோசிப்போம். நம்ம பொய் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? பொய் சொல்ல. நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவர்கள் தான், சில நேரங்களில் கெட்டவர்கள் தான். அப்படி இல்லை, அப்படிதான் படைக்கப்பட்டு இருக்கிறது, அப்படிதான் நம்ம உருவாகி இருக்கோம். ரெண்டும் சமமாக தான் இருக்கும். நல்லதும் கெட்டதும்